தௌஹீத் ஜமாத்தில் நிர்வாகியாக இருக்கிற யாராக இருந்தாலும் சரி, அவங்க யாரிடத்துலையும் சேரக்கூடாது பங்கு. இப்போ நான் ஒரு கடை வச்சுருக்கிறேன், நான் கடை வச்சுருக்கிறதுனால எனக்கு ஒரு பெரிய கடை ஆக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு வைங்க, உங்கள்கிட்ட தெரிஞ்ச ஆள்கிட்ட வசதி நான் கேட்டால் தருவாங்க. நம்ம கூட்டாக சேர்ந்து செய்வோம், ஒரு 1 கோடி ரூபா தாங்க, ஒரு 50 லட்ச ரூபா தாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தௌஹீத் ஜமாத்தில் முக்கிய நிர்வாகிகள்னு சொல்லும் பொழுது வெளிநாட்டில் உள்ளவர்கள் என்ன செய்வாங்க, தருவாங்க. லாபத்தில் பங்கு வச்சுக்கிடுவோம், உங்களுக்கு இவ்வளோன்னு சொல்லுவாங்க. அவங்க அந்த ரூபாயை கொடுப்பது எதுக்காக கொடுக்குறாங்க, எதை வச்சு கொடுக்குறாங்க? தொழிலை வச்சு கொடுக்குறது இல்லை, ஆளை வச்சு கொடுக்குறாங்க. எதனால் கொடுக்குறாங்க? தௌஹீத் ஜமாத்தில் ஆள் கரெக்டாக தான் இருக்கும், கணக்கு கூட பார்க்க வேண்டியதில்லை, நம்ம கரெக்டாக மாதம் லாபம் தந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு பல தொழில்களுக்கு முதலீடு வாங்குறது. இல்லாத தொழில் இருக்கிற தொழிலுக்குன்னா என்ன செய்வாங்க, அந்த தொழிலை செய்கிற ஐடியாவே இருக்காது. அந்த ஐடியா இல்லாமல் ஷேர் கேட்பாங்க. நாங்கள் ஒரு தொழில் செய்வதாக இருக்கிறோம், பெரிய ஒரு ஃபேக்ட்ரி கட்ட மாதிரி இருக்கிறோம், அதில் மிஷின் வெளிநாட்டு இருக்குன்னா அந்த தரக்கு தயார் செஞ்சு வெளிநாட்டுக்கு அனுப்ப போகிறோம். உண்மை இருக்காது, வெறுங்கையில் முளம் போடுறது தான். அப்போ ஒன்றும் இல்லாமல் வச்சு என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நம்ம ஜமாத்தோடு செஞ்சார்கள். அப்போ மக்கள்கிட்ட போய் வெளிநாடுகளில் போய் பணம் வாங்கிட்டு வர்றது. என்ன பணம்? இந்த மாதிரி ஒரு இடத்துல பூந்தமல்லிக்கு பக்கத்தில் 50 ஏக்கர் இடம் பேசி வச்சுருக்குறோம், வாங்க போகிறோம் அப்படிங்கிறது. என்ன செய்வீங்க? அதில் பெரிய ஃபேக்ட்ரி ஒன்று கட்ட போகிறோம், ஃபேக்ட்ரி கட்டி என்ன தேவைன்னு சொல்கிறது, என்னென்ன தயாரிக்க போகிறோம், அதுக்கு நல்ல வாண்டட் வெளிநாட்டிலாம் இருக்குது, அமெரிக்கா, ஜப்பான், ரஷ்யாவிலலாம் ஆர்டர் கிடைக்கும், மாதத்துக்கு உங்களுக்கு 1 லட்ச ரூபா போட்டிங்கன்னா 1 லட்ச ரூபா லாபம் கிடைக்கும், ஒன்றுக்கு ஒன்று அப்படிலாம் சொல்கிறது. 1 லட்ச ரூபா போனால் லாபம் 1 லட்ச ரூபா கிடைக்கும். இந்த மாதிரி பொய்களை இல்லாத கம்பெனிக்கு சொல்லி வாங்கிட்டு வந்தார்கள். அப்போ எதனால் கொடுத்தாங்கன்னு கேட்டால், இதுக்குன்னு பிரயாணமெல்லாம் பண்ணி போகிறது, இதுக்குண்டு துபாய் எல்லாம் போராடுறவங்களாம் யாருன்னு கேட்டால் நம்ம ஜமாத்து மக்கள்கிட்ட தான் போகிறது. ஜமாத்து நிர்வாகிங்கிற முறையில் நம்ம ஜமாத்து மக்கள் துபாயில், அபுதாபியில், சவுதியில், ரியாதெல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே போய் என்ன செய்கிறதுன்னு கேட்டால் இந்த மாதிரி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது. அது தௌஹீத் ஜமாத்து நிர்வாகிகள் நல்ல நமக்கு லாபம் தர்றதுக்கு நல்ல, அதுக்கெல்லாம் உருக்கமாக பயன் பண்ணுறது. எத்தனை நாளைக்கு இங்கே இருப்பீர்கள், விரட்டி விட்டால் என்ன செய்வீர்கள், திருநி விசாவை காலி பண்ணி தாயகம் வந்தால் உங்களுக்கு ஒரு வாழ்க்கை தர வேணாமா அப்படின்னு அப்படி உருக்கமாக அழுகிற மாதிரி பேசி பயான் மாதிரி பேசுகிறாங்க. போய் நம்ம மர்கஸில் போய் அங்கே உள்ள நம்ம மர்கஸில் மக்களை கூட்டி வைத்து கொண்டு வெளிநாட்டு அவலங்களை எல்லாம் கண்ணீர் வர்ற மாதிரி பேசுகிறது. அதை நினச்சி கவலைப்பட்டு தான் நாங்கள் இது செய்கிறோங்கிறது. எங்களுக்காக இதை செய்யவில்லை. என்ன கவலை, நீங்கள் இங்கே வந்தால் இப்போ 10 லட்சம் 20 லட்சம் உங்களுக்கு மாதம் வந்துக்கிட்டே இருக்கும், அதுக்கு தான் இந்த திட்டத்தை கையில் எடுத்துருக்குறோம், எவ்வளோ நாளைக்கு இங்கே இருப்பீன்னு சொல்ல இயலாது அப்படின்னு போட்டவொன்னே இருக்கிற சேமிப்பு எல்லாத்தையும் கொடுத்துருவாங்க. இத்தனை வருஷமாக சேர்த்த ரூபாயெல்லாம் என்ன செய்வான், இந்தாங்கன்னு ஒரு 10 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம்னு கொடுத்தவங்களாம் இருக்கிறான். வாங்கிட்டு வந்தால் ஃப்ளாட்டும் வாங்க, இடமும் வாங்க, ஏக்கரும் வாங்க இல்லை, ஃபேக்ட்ரி நடக்கணும் ஒன்றும் இல்லை, புகார் இந்த மாதிரி அடிச்சுட்டு வந்துட்டார் ஒருத்தர் உங்கள் ஜமாத்தை சேர்ந்தவரும்பாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது என்ன செஞ்சுது, எதை வச்சு அவங்க கொடுத்தாங்க, இடத்த பார்த்து தொழிலை பார்த்து லைசன்ஸ் வாங்கிட்டாரா, அதில் லாபம் கிடைக்குமா, அவர் சொல்கிறபடி இருக்குமா, ஒழுங்காக நடப்பார், எதையும் பார்க்கல, உண்மை இல்லை. ஆனால் அந்த உருக்கமான அந்த பயான் மாதிரி பண்ண உடனே அதை நம்பி மக்கள் கொடுக்க தயாராக இருக்கிறாங்க. இப்படி பல பேர் வேறு சமுதாய வேறு இயக்கங்கள் போய் ஏமாற்றிட்டு இருக்கிறாங்க. அது செய்ய போகிறோம், இது செய்ய போகிறோம் அப்படிங்கிறது. அதில் எல்லாம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பிக்க போகிறோம், அந்த காலேஜ் ஆரம்பிக்க போகிறோம்லாம் ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கிறாங்க. ஆனால் நம்ம ஜமாத்தில் செய்யலாம், அது அவன்கிட்ட போய் நம்ம மக்கள் நம்ப மாட்டாங்க, நம்பினா நம்ம பொறுப்பு இல்லை. அப்போ நம்ம ஜமாத்தில் உள்ள எந்த ஒரு நிர்வாகியாக இருந்தாலும் நீங்கள் தொழில் செஞ்சால் நீங்கள் தான் செஞ்சுக்கணும். ஷேர் வாங்கி செய்ய ஆசை இருக்கா, பங்கு வைக்க, இதை ரிசைன் பண்ணிவிட்டு இந்த ஜமாத்தில் எந்த பொறுப்பும் இல்லைன்ட்டு சாதாரண ஒரு ஆளாக இருந்துக்கிட்டு போய் தொலைஞ்சிட்டு போ. சாதாரண உறுப்பினராக இருந்தால் உனக்கு தரமாட்டான். இந்த ஜமாத்துடைய குட்வியில் இந்த பேரை வைத்து கொண்டு தௌஹீத் ஜமாத்துனா எல்லாம் கரெக்டாக இருப்பாங்க, மேலே கேட்டு நமக்கு தருவாங்க அவன் நினைக்கிறது. நம்ம கேட்டலாம் தரமாட்டோம். நம்ம டிக்ளேரே பண்ணியிருக்கிறோம், நீங்கள் யாரிடத்தில் எந்த ஒரு கொடுக்கல் வாங்கல் பண்ணாலும் ஜமாத்து பொறுப்பு இல்லை. மாநில தலைவர் மாதிரி ஆட்கள்கிட்ட நீங்கள் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறாந்தாலும் ஓன் ரிஸ்கில் தான் கொடுக்கணும், உங்கள் ரிஸ்கில். அதுக்கு யார் பொறுப்பு? நீங்கள் ஆய்வு பண்ணி நீங்கள் தந்துருவார் நினச்சி கொடுத்தா நீங்கள் தான் பொறுப்பு. ஜமாத்து பொறுப்பு இல்லைன்னு நம்ம டிக்ளேர் பண்ணி இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுதும் இந்த மாதிரி என்ன செய்கிறாங்க, வெளிநாடுகளில் போய் ஷேர் வாங்குறோண்டு, பள்ளிக்கூடம் நடத்துகிறோண்டு ஷேரு, காலேஜ் நடத்த போகிறோண்டு ஷேரு, ஃபேக்ட்ரி நடத்த போகிறோண்டு ஷேர் வாங்கிட்டு வர்றாங்க. அதில் எல்லாமே ஃப்ராடு, மற்றவங்க செய்கிறதெல்லாம். தௌஹீத் ஜமாத் ஆட்களும் அதை செஞ்சா எப்படி நீ வெளிநாட்டில் உள்ளவன்ட்டு நீ என்னென்னு தெரியாதவன்ட்டு இப்படி வாங்குறது? அவன் ஒரு நெருக்கடியில் இருக்கான், அவனும் தெரியாது அவனுக்கு. வெறும் நம்பிக்கை மட்டும்தான் அவனுக்கு இருக்கிறது. அவன் அங்கேருந்து புறப்பட்டு வந்து பார்த்துட்டு போகிறான். பக்கத்து ஊரில் உள்ளவன்ட்டு சொன்னேன்னா வந்து பார்த்துருவான், என்ன இடம் பேப்பர் கொண்டான்னு கேட்பான். அப்போ நம்ம எப்படி ஒரு நாள் இவ்வளோ அழகாக சொல்கிறாருன்னா ஆதாரம் இல்லாமல் சொல்லுவார், பொய்யா சொல்லுவார் நம்மள்கிட்ட அப்படின்னு நினைத்து கொண்டு
பணம் கொடுத்தவர்களை நெஞ்சாங்க ஏமாத்தினாங்க. அப்போ அதுவும் செய்யக்கூடாது. எந்த ஒரு இப்போ நான் கடை வச்சுருக்கேன்னா என் காசுலாம் வச்சுருக்கிறேன், நான் கேட்டால் யாரும் தருவாங்க, அது எனக்கு தேவையே கிடையாது, வாங்கக்கூடாது. அப்போ நம்ம தொழில் பண்ணுறதுன்னு சொன்னால் நம்ம சொந்த ஒரு ரிஸ்கில் பண்ணணுமே, சொந்த பணத்தில் பண்ணணுமே தவிர எல்லாருக்கும் இதை நான் சொல்லலை, தனி நபருக்கு இல்லை, ஜமாத் நிர்வாகிகளுக்கு. ஜமாத்துடைய நிர்வாகின்னு வந்தாங்கன்னா அவங்க ஒருத்தர் ஷேர் வாங்கி செய்கிற தப்பான தப்பு இல்லை. இப்போ நான் முறையாகவே நான் ஒரு தொழில் வைக்கிறேன், இவர்கிட்ட போய் ஷேர் வாங்கி செஞ்சால் தப்பு கிடையாது. ஆனால் இதில் தப்புக்கு யூஸ் பண்ணுறாங்க இந்த பேரை. என் நம்பிக்கையில் தர்றாங்களே தவிர ஆய்வு செஞ்செல்லாம் தருவது கிடையாது. அதனால் ஜமாத்துடைய நிர்வாகிகளாக இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகள் யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இன்னொருத்தட்ட பணத்தை வாங்கி நம்ம 2 பேரும் கூட்டாக செய்வோம் அப்படின்னு சொல்லி நடக்கிற தொழிலுக்கோ இனிமேல் நடத்த போகிற தொழிலுக்கோ, நடத்தி கொண்டிருக்கிறதையும் ஷேர் வாங்கக்கூடாது. நான் ஒரு கடை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், கண்ணால் பார்க்குறான் ஒருத்தன், அவன்கிட்ட போய் வாங்கினாலும் அதில் நல்லது கெட்டது ஏற்பட்டுருச்சுன்னா அங்கே தான் பஞ்சாயத்து வரும். அது உங்களுக்கு ஜமாத்துடைய நிர்வாகிங்கிற முறையெல்லாம் தர்றான், இதை செய்யக்கூடாதுங்கிறோம். அதே நேரத்தில் இந்த ஜமாத்துக்கு அப்பாற்பட்டு நமக்கு தனிப்பட்டு நம்ம உறவாக இருப்பாங்க. இந்த ஜமாத்தில் இருந்தாலும் இல்லாட்டாலும், நான் தலைவராக இருந்தாலும் தலைவராக இல்லாட்டாலும் அவங்க என்ன செய்வாங்க, என் மீது அக்கறை கொண்டவர்கள் சிலர் இருப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாவட்டத்தில் ஒரு தலைவர் இருக்கான்னு வைங்களேன், அவர் மாவட்ட தலைவராக இல்லாட்டாலும் அந்த காலத்திலேருந்து ஒருத்தர் உயிர் நண்பராக இருப்பார். அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சுக்கிடுவாங்க, அது பிரச்சனை இல்லை. அப்படி இருந்தால் ஜமாத்து பேரை பயன்படுத்தாமல், ஜமாத்துக்காக இல்லாமல் உங்களுடைய இண்டிவிஜுவல் அந்த நட்பு இருக்கும்ல, சொந்தம், ஒரு அண்ணன்ட்ட பங்கு வாங்க, மச்சான்ட்ட பங்கு வாங்கின தப்பா, அவர் தௌஹீத் ஜமாத்தில் இருந்தாலும் கொடுப்பாரு இல்லாட்டாலும் கொடுப்பாரு. இந்த நிர்வாகிங்கிறக்காக கொடுக்கல. என்னுடைய மச்சான் எனக்கு தர்றாருன்னு வைங்க, அவர் எதுக்காக தர்றாரு, மச்சாங்கிறதுக்காக தர்றாரு, ஒழுங்குதான் ஷேர் வாங்குகிறோம். அந்த மாதிரி வாங்கலாமே தவிர தனிப்பட்ட முறையில் இந்த ஜமாத்துடைய குட்விலை பயன்படுத்தாமல், இந்த ஜமாத்தில் இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி, மாவட்ட நிர்வாகத்தை தூக்கி எரிஞ்சாலும் சரி அவங்க கொடுப்பாங்க. அப்படி இருந்தால் மட்டும்தான் அதை ஜமாத்து தெரிவித்து விட்டு, இந்த மாதிரி ஒரு அடிப்படை இருக்குது, சொந்தக்காரங்க தான் தெரிவித்து நம்ம ஆய்வு செஞ்சு பர்மிஷன் கொடுத்த பிறகு அவங்க என்ன செஞ்சுக்கலாம், அவங்க ரிலேஷன்ட்ட வாங்கலாம். அப்படி இல்லாமல் வாங்கினா தெரிய வந்தால் ஜமாத்தில் நம்ம தூக்கிடுவோம். யாராக இருந்தாலும், மாநில தலைவராக இருந்தாலும் தூக்கிடுவாங்க. கூட என்ன செய்வாங்க, நீங்கள் ஜமாத்து பேரை கெடுக்குறீங்க, குட்வில் போயிடுது, நம்ம நம்பிக்கை தான் ஃபஸ்ட்டு நமக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு அடிப்படையில் அது ஒன்று செய்கிறோம். இதுவும் மார்க்கத்தில் செய்யலாமான்னா செய்யலாம். மார்க்கத்தில் ஒருத்தட்ட கூட்டு சேர்ந்து வியாபாரம் பண்ணுற தப்பா இல்லை. ஆனால் கூட்டு சேர்றங்கிற பேரில் ஃப்ராடு அதிகமாக இருக்கிறது. மக்கள் நம்பிக்கையை பாதிக்கிற ஒரு விஷயம் எதெல்லாம் இருக்கிறதோ அதுகளில் எல்லாம் ஜமாத்துடைய நிர்வாகிகள் ஈடுபட்டார்களேயானால் அவர்கள் அந்த ஜமாத்து நிர்வாகி என்பதற்குத்தான் மக்கள் கொடுப்பாங்க. நல்லா விளைக்கணும். எது ஜமாத்து நிர்வாகி என்பதற்காக மக்கள் கொடுக்குறாங்களோ அதில் போய் என்ன செய்யக்கூடாது, நம்ம ஜமாத்தில் உள்ள நிர்வாகிகள் ஈடுபடக்கூடாது. ஜமாத்து பெருசாக பாதிக்கும், தாவாவை பாதிக்கும். நாளைக்கு ஒரு ஊரில் 5 பேர் பாதிக்கப்பட்டாங்கன்னா அந்த ஊரே நம்மளை வெறுக்கும். இந்த மாதிரி ஏமாற்றி விட்டு பயன் பண்ண வந்துட்டாங்க, எனக்கு இந்த மாதிரி சேர்த்தாங்க, எனக்கு லாபமே தரல, கேட்டால் ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவாங்க. என்னது நஷ்டமாக போச்சு, இப்போ தான் ஜப்பான் கரண்ட்டை கொடுத்தேன், அவன் என்ன ஏமாற்றிட்டான், அமெரிக்கா கரண்ட்டை கொடுத்தேன் ஏமாற்றிட்டான் அப்படிம்பாங்க. இப்படியான விஷயங்கள் நிறைய வந்த பிறகு நம்ம எச்சரிக்கைன்னு ஒன்று போட்டோம். பார்த்தீங்களா, நீங்கள் முன்னூரில் பார்த்தீங்களா எச்சரிக்கைன்னு? என்ன எச்சரிக்கை, தௌஹீத் ஜமாத்து பேரை சொல்லி ஷேரு கடன் வாங்கி போடுறது, வாங்கிட்டு சொன்ன டயத்தில் கொடுக்கறது இல்லை. அதை மக்கள் நொந்து நூலாகி போய் என்ன செய்கிறாங்க, ஜமாத்து கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. இப்படி எவனாவது இருக்க தெரிய வந்தால் அதை அறிவிப்பு செஞ்சு, புகாராக வந்தால் அறிவிப்பு செஞ்சு இவருக்கு ஜமாத்துக்கு சம்மந்தம் இல்லை டிக்ளேர் பண்ணுவோம் அப்படின்ட்டு அறிவிப்பு போடுற அளவுக்கு நடந்து கொண்டிருக்குது. கீழே எல்லாமே அந்த மாவட்டம் கிளைங்கிற ஒரு அந்தஸ்தை வச்சு தான் வாங்குறாங்க. இல்லாட்டி அவர் யாரும் கொடுக்க மாட்டாங்க. இந்த ஜமாத்தில் இல்லாட்டி அவருக்கு யாருமே கொடுக்க மாட்டாங்க. அப்படியானது நடக்கிறது. இது ஒரு முக்கியமான விஷயம். இதெல்லாம் பண சம்பந்தப்பட்டது. சரியா?